ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே போர் தொடங்கிவிட்டது என்று சொல்லலாம். 2 நாளைக்கு முன்பு என்ன பண்ணாங்க, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் பகுதியில் சவுதி அரேபியா, கத்தார் இதனுடைய 2 சரக்கு கப்பல்கள் தாக்கப்பட்டன. இது யார் தாக்குனாங்க அப்படின்னு சொன்னால், ஈரானுடைய கடற்படை தாக்கியது அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு. ஏன் ஈரான் இதை தாக்கியது அப்படின்னா, இந்த 2 சரக்கு கப்பல்களும் ஈரான் சொல்லிய அந்த கடல் வழியாக, அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் வழியாக செல்லவில்லை. டெசிக்னேட்டட் சீவேல போகாமல் வேற வழியில் சென்றார்கள், அதனால் தாக்கினோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கு இடையே ஏற்பட்ட அந்த ஒப்பந்தத்தில் ஒரு முக்கியமான அம்சம் என்னென்னா, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் பகுதியில் எல்லா கப்பல்களும் எந்தவித தடையுமின்றி செல்ல வேண்டும். ஆனால் ஈரான் அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, நாங்களும் ஓமன் நாடு 2 பேரும் இது வழியாக செல்கின்ற கப்பல்களுக்கு சுங்கம் வசூலிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. இதனால் ஒரு டிஸ்பியூட் இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த சமயத்தில் கமைனி அவர்களுடைய இறுதி ஊர்வலம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்று ஈராக்கில் உள்ள நஜஃப் அண்ட் கர்பாலா இந்த 2 நகர்களுக்கும் செல்லவிருக்கின்றது. இப்படி ஒரு சூழ்நிலையில் இந்த போர் பதட்டம் தொடங்கி அது போராகவே ஆரம்பித்து விட்டது. இந்த 2 கப்பல்களையும் தாக்கியதற்கு பதிலாக நேற்று இரவு அமெரிக்கா கிட்டத்தட்ட 85 இடங்களை குறிவைத்து தாக்கியது. இதில் ஈரான் பகுதிகளில் உள்ள கமாண்ட் சென்டர், நேவல் பேஸ், அப்புறம் இஸ்லாமிய புரட்சி படைக்கு சேர்ந்த சிறிய வார்ஷிப் சொல்லலாம், சின்ன சின்ன கப்பல்கள், அதாவது போட்ஸுங்கிற கூட சொல்லலாம், சின்ன சின்ன போட்ஸ் இதெல்லாம் அழிக்கப்பட்டன. உடனடியாக ஈரான் அதற்கு பதிலடியாக என்ன பண்ணாங்கன்னா, இன்றைக்கி குவைத்தையும் கத்தார் இது போன்ற பகுதிகளை குறிவைத்து கிட்டத்தட்ட 82 இடங்களில் அமெரிக்காவினுடைய பேஸ் மற்றும் அமெரிக்காவினுடைய அசட்ஸ் இருக்கின்ற இடங்களை தாக்கியுள்ளார்கள். இப்போது பதிலுக்கு பதில் போயிட்டே இருக்குது. இதற்கிடையில் இன்றைக்கு அங்காராவில் நேட்டோ கண்ட்ரியினுடைய மாநாடு நடக்குது. அதில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் மற்றும் பல்வேறு நேட்டோ தலைவர்கள் அதில் கலந்து கொண்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. துருக்கியில் உள்ள இஸ்தான்புல் நகரில் நடக்குது. அதனால் இந்த ட்ரம்ப் கலந்துட்டு இருக்கிற இந்த இஸ்தான்புல் இடத்தை குறிவைத்து தாக்க வேண்டும் ஈரான், இதுதான் சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லி ஈரானுடைய பார்லிமெண்ட்ரி மெம்பர் ஹமீத் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், அவர் சொல்லியிருக்கார். ஏற்கனவே கமைனி அவருடைய இறுதி ஊர்வலத்தில் அமெரிக்காவுக்கு எதிரான கோஷங்கள் பல எழுப்பப்பட்டன. இந்த சமயத்தில் ஒரு டென்ஷன் பில்டப் ஆயிருக்கு. ஈரான் ஒருவேளை இஸ்தான்புல் பகுதியில் தங்கியிருக்கின்ற டொனால்ட் ட்ரம்ப் மீது தாக்குதல் நடத்துமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்குது. ஆனால் அதை நடத்துவதற்கான வாய்ப்பில்லை. ஏன்னா அங்கே பல்வேறு நாட்டு தலைவர்கள் இருக்கின்றார்கள். இது மிகப்பெரிய போராக மாறிவிடும் என்பதால் ஈரான் பதிலடியாக கத்தார், பஹ்ரைன், குவைத் இந்த நாட்டில் உள்ள 82 பகுதிகளை தாக்கியுள்ளது. இப்படி ஒரு போர் பதட்டம் போயிட்டுருக்கு. இதே சமயத்தில் இஸ்தான்புல் மாநாட்டில் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, துருக்கிக்கு நாங்கள் F-35 கொடுப்போங்கிறார். F-35 போர் விமானம் மிகவும் ஒரு ஹைலி அட்வான்ஸ்டு ஏர்கிராஃப்ட்னு தான் சொல்லலாம். அதற்கு இஸ்ரேல் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றது. இப்படி அந்த மிடில் ஈஸ்ட் பகுதி ஃபுல்லாக ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலையில் இருக்குது. இப்போ ஈரான் 82 இடங்களை தாக்கினதுனால திருப்பவும் அமெரிக்கா தாக்குமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அமெரிக்காவுடைய சென்ட்ரல் கமாண்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, கடந்த முறை நடந்த அமெரிக்காவுடைய எதிர்த்தாக்குதலுக்கு டிஃபென்சிவ் போஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தற்காப்பிற்காக தாக்கினோம் அப்படின்னு இருக்காங்க. நேற்று நடந்த தாக்குதல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அஃபென்சிவ் அட்டாக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தற்காப்பு இல்லாமல் எதிர்த்தாக்குதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அவர்கள் தாக்குவதற்கு முன்னால் நாங்கள் தாக்குகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் அஃபென்சிவ் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி டிஃபென்சிவ், அஃபென்சிவ் இப்படின்னு போயிட்டே இருந்ததுன்னா நிச்சயமாக போர் பதட்டங்கள் குறையப் போவதில்லை. எனவே இந்த போர் பதட்டம் முடிய வேண்டும். இது எப்பொழுது தான் முடியும் என்று தெரியவில்லை. இது தினத்தந்தியில் கன்னித்தீவுங்கிற ஒரு கதை வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி போயிட்டே இருக்கு, நீண்டு கொண்டே சென்று கொண்டிருக்கிறது. இது முடிந்தால்தான் உலகத்தினுடைய பொருளாதாரம் வலுப்படும். சீக்கிரம் முடிய வேண்டும் இந்த போர்.